और देश की जनता इतनी समझदार कि ऐसी ऐसी पटक देती है लोगों को. இதை சொல்லும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சிரிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா, பிரிக்க முடியாதது என்னவோ நேர்மையையும் திமுகவையும் சொல்லும்போதே சிரிப்பு வருதா? நான் சிரிக்காம தான் நான் சொன்னேன், நீங்கள் சிரிக்கவும் தான் எனக்கு சிரிப்பு வருது. தேர்தல் நெருங்குதா, இப்போது திமுக ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. தான் ஆட்சியில் நடந்த குறைகளை எல்லாத்தையும் மறைப்பதற்கு என்ன ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க? ஹிந்தி எதிர்ப்பு. சரியாக சொன்னவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நம்ம கட்சியில் இருக்கிறவங்களாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரியுங்களா? ஏங்க, அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒன்று நான் காட்டுறேனே, பாருங்க. இகழ்வாரை தாங்கும் நிறங்கள் நிலம்போல தன்னை, இகழ்வாரை தாங்கும் நிறங்கள் நிலம்போல தன்னை, இகழ்வாரை தாங்கும் நிறங்கள் நிலம்போல தன்னை, இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று அரிய திருக்குறளை 3 வயது குழந்தை சொன்னார். வள்ளுவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குறள். சரி, இந்த திருக்குறள் தான் சரியாக சொல்லலை. அடுத்த திருக்குறள் பாருங்க, நல்லா சொல்லுவார். ஏன்னா இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார்ல, கோவி செழியன். அதனால் அடுத்த திருக்குறள் இது ஏதோ திக்கி திணறிடுச்சு. அடுத்த திருக்குறள் நல்லா சொல்லுவார், கேளுங்க. கற்க கசடர கற்க, கசடர கற்க, கசடர கற்க, கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று உலகத்திலேயே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் தகுதியை உயர்த்தி பிடித்த இனம் தமிழ். எப்படி திருக்குறளை தப்பா சொன்னாலும் எங்கால எப்படி சமாளிச்சாரா? அதுதான் உடன்பிறப்பு. 2 திருக்குறள் சொன்னார், 2 திருக்குறளையுமே தப்பாக தான் சொன்னார். ஆனால் இவர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். எவ்வளோ அழகாக சொன்னார். சரி, திமுக அமைச்சருக்கு தான் திருக்குறள் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்கள. அடுத்தது ஒன்று வச்சுருக்கேன் லிஸ்ட்டில், அதை கொஞ்சம் பாருங்களேன். திமுக தலைவர், தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருக்குறள் சொல்கிறாரு, அதை கேளுங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். என்னங்க இது, இப்படியா திருக்குறள் வருது? என்ன இது, முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடுமா இல்லை இளமை புகுத்தி விடுமா? திருவள்ளுவர் இருந்தாருன்னா அவரே கன்ஃபியூஸ் ஆகிடுவார் போலையே. அந்த மாதிரி நம்ம கட்சிக்காரங்களாம் திருக்குறள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அமைச்சருக்கு தான் வரல பெப்பேன்னு பார்த்தா முதல்வருக்கும் பெப்பே தான் போலையே. சரி, தமிழ் தான் தகராறு, ஆனால் தமிழை காப்பாற்றாதே நாங்கள் தான் அப்படின்லாம் சொல்லிப்போம். ஓ, இது வேறு வீடியோவில் சொல்லிட்டணும். சரி, ஓகே. திருக்குறளை சொன்னாங்கல்ல, தவிர்க்கலல்ல. திருக்குறளை சொன்னோம்ல, சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லாமல் விட்ட மாதிரி, தமிழர் பண்டிகையாக இருக்கக்கூடிய தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லாமல் விட்ட மாதிரி விடல. நீங்கள் திருவள்ளுவருக்கே கோவில் கட்டி கும்பிடுவீங்க. நாங்கள் திருவள்ளுவரை ஞானஸ்தானம் பெற்றவர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் திருக்குறள் சொன்னோம்ல, தப்பாக இருந்தாலும் சொன்னோம்லையா, அதான் திராவிடன்ஸ். ஆமாம். சரி, நைனா அவர்களுக்கு திருக்குறள் வரல. ஆனால் இவரோட நைனா திருக்குறளுக்கு உரையே எழுதினவர். அது மட்டுமா ஏங்க, அவர் இன்னும் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு மரம் பூத்தது, நச்சு கோப்பை, வான்கோழி, வாழ முடியாதவர்கள். ஆனால் இந்த லாஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்களா, வாழ முடியாதவர்கள். இது தமிழகத்தில் இப்போது உள்ள சூழ்நிலைக்கு சரியாக பொருந்தும்ல. அதெல்லாம் அப்போவே கணிச்சு எழுதியிருக்கிறார். அதனால தான் அவரை தீர்க்கதரிசின்னு கூட கூப்பிடலாம். யாரை? இந்த நைனாவில் இவரோட நைனாவை கூப்பிடலாம். இவரோட ஆட்சி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடியே கணிச்சதுனால தான் என்னவோ இவர் கையில் ஆட்சியே கொடுக்கல. அவர் இருந்த வரைக்கும் இவருக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கல. சும்மா ஒப்புக்கும் சப்பானியாக வச்சுருந்தார். அவர் போனார், ஏதோ ஏதோ விழுந்த கதையாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவருக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் 2026 மக்களே உஷாராக இருந்துக்குவாங்க, பார்த்துக்கோங்க. தமிழை இந்த அளவுக்கு தத்தி குத்தி தகராறாக இது பண்ணி வைக்கிறாருல. ஆனால் தெலுங்க அவ்வளோ தெளிவாக பேசாருங்க. ஆமாங்க, ஆமாம், பாருங்களேன்.
தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீழல் ஏதுன்னு சொல்லுவாங்க. பேருதான் பெரிய பேரு. பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக தெலுங்குல பழமொழி சொல்கிறாரு. ஆனால் தமிழில் ஏதாவது ஒரு பழமொழி கேளுங்க, நெக்கு தெளிசு அப்படிம்பாரு. ஆமாம், ஆனால் தெலுங்குல பழமொழி சொல்லுவார். ஒருவேளை தெலுங்குல திருக்குறள் இருந்ததுன்னா இது மாதிரி திக்கி திணறாமல் சொல்லுவார் என்னமோ. தெலுங்குல பழமொழியை திக்கி திணறாமல் சொல்கிறான்னு சொல்லி ஒரு தெலுங்கர்னு நான் சொல்ல மாட்டேன், திராவிடன்ஸ். அது ஏன் திராவிடன்ஸ்னு சொல்லி உருட்டுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியலன்னா பக்கத்தில் இருக்கிறவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி, அடுத்ததாக பாருங்களேன், இந்த திருட்டு என்பது திமுக சொல்ல வரேன்னு நினச்சிங்களா? திமுகவுக்கும் திருட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. செத்தவங்க கையிலேருந்து மோதிரத்தை தின்னது திமுக நினைக்கிறீங்களா? இல்லை. அது மாதிரி இன்னும் பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறதெல்லாம் திமுக காரங்க தான். கிட்னி திருடுறது திமுக தான். இது மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. அது வந்து திமுகவுக்கும் இந்த திருட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னது, திருட்டை ஒழிக்கணும்னா திமுக ஒழிக்கணுமா? அதுக்கு சம்மந்தமே இல்லையாங்க. பிரிக்க முடியாதது என்னவோ நேர்மையையும் திமுகவையும். சொல்லும்போதே சிரிப்பு வருதா? நான் சிரிக்காமல் தான் நான் சொன்னேன், நீங்கள் சிரிக்கவும் தான் எனக்கு சிரிப்பு வருது. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க. சரி, ஓகே, நம்ம திமுகவை பற்றி நான் பேச வரலைங்க. இது வந்து மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்களேன். चोरी करना जिनका पुश्तैनी धंधा है, जिन्होंने एक गुजराती की सरनेम भी चुरा ली, महात्मा गांधी की सरनेम चुरा ली, ये लोग और देश की जनता इतनी समझदार कि ऐसी ऐसी पटक देती है, ऐसी पटक देती है लोगों को. இதை சொல்லும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சிரிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா, திருடுறதுல இவங்க பரம்பரையாக திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸை வச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய சர்ணமியை வந்து திருடி இருக்காங்க. ஆமாங்க, காந்தி அவர்கள் பேரை வந்து திருடி இந்த குடும்பமே பேரை கூட விட்டு வைக்காமல் திருடிட்டு இருக்கு. இந்தியாவில் அதிக சொத்து வைத்திருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு கேட்டால் அது காங்கிரஸ் தான். ஏன் ஆட்சியில் இல்லைனாலுமே இவங்க இத்தாலிக்கு போய் அங்கேயே இருந்துடலான்னு தோணினாலுமே ஏன் இங்கே வந்து அப்பப்போ ஒரு சுற்றுப்பயணம் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா, இங்கே இவங்களுக்கு அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள்னு பல கோடி, பல லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருக்குது. அதை விட்டுட்டு போக முடியாமல் தான் இவங்க வந்து இப்போது இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் கட்சின்னு ஒன்று இருந்தாலே போதும்னு சொல்லி இப்போது வந்து நாங்கள் ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, எங்கள் சொத்தெல்லாம் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு வந்து கட்சி ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை வச்சு இவங்க சொத்தை காப்பாற்றிட்டு இருக்கு இந்த குடும்பம். இந்த குடும்பம் குஜராத்தோட சர்நேம், அதாவது காந்தி அவர்களோட பேரை திருடி ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இது என்னங்க அடுத்தவங்க பேரை எடுத்து வச்சுக்கிறதுல நமக்கு என்ன பெருமை? இது பாருங்க, நேரு அவர்களோட குடும்பம் நேரு பேரை சேர்த்துக்கிட்டு வராமல் அவருக்கு மரியாதை கொடுக்கலையா என்னன்னு தெரியல, காந்தி அவர்களோட பேரை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு வராங்க. ஆனால் தமிழகத்தில் அந்த மாதிரி இல்லைங்க. எப்படியோ இவங்களுக்கு பிடிச்ச நிதின்ற பேரை சேர்த்துக்கிட்டாங்க. கருணாநிதி, தயாநிதி, அருள்நிதி, இவர் பேர் என்ன, உதயநிதி, இன்பநிதி, இந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பேர் பின்னாடி மட்டும் நிதின்னு சேர்க்கல. ஒருவேளை அவருக்கு இந்த நிதி மேலே பெரிய ஆசை இல்லையா என்னன்னு தெரியல, அவங்க அப்பாவை சேர்த்து வச்சதுனால. ஆனால் பாருங்கள், இவங்க நிதின்னு தான் சேர்த்துக்கிட்டு வராங்க. எப்படியோ இவங்களும் காந்தி பேரையோ இல்லை வேறு எந்த பேரையும் எடுத்துக்கல. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் காங்கிரஸ் பாருங்கள், எல்லாத்தையும் திருடுறது மட்டும் இல்லாமல் பேரையும் திருடி வச்சுருக்காங்க. திமுக காரங்க இந்த பேரை மட்டும்தான் திருடாமல் இருக்காங்க. அதுக்கு பதிலாக தனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ, எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப என்ன பிடிக்குதோ அதையே பேரில் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. நீதி எங்களுக்கு தேவையில்லை, நிதி தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டுருக்குறாங்க. உதயநிதி, இன்பநிதியை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பாங்க, நிதி கூட என்ன சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் நெருங்குதா, இப்போது திமுக ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. தான் ஆட்சியில் நடந்த குறைகளை எல்லாத்தையும் மறைப்பதற்கு என்ன ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க? ஹிந்தி எதிர்ப்பு. சரியாக சொன்னவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஏன் அப்படின்னா அவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் அவங்க லைஃப் வந்து பாதுகாக்கப்படும். லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி
திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறது அவ்வளவு முக்கியம். அந்த மாதிரி இப்போ தேர்தல் வந்த உடனே அங்கே வந்து ஹிந்தி எதிர்ப்பு, இங்கே வந்து ஹிந்தியை கொண்டு வந்துட்டாங்க, திணிக்க பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்த, ஹிந்தியை திணிக்க நினைத்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமே எப்போ வந்தது? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே வந்தது. அவங்க கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க ஹிந்திம்பாங்க. இன்னொன்று பாருங்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதாவது ஹிந்திக்காரங்களை தன்னுடைய கூட்டணியில் வச்சுக்கிட்டு இவங்க வெற்றிக்கு பாடுபட்டதற்கு 380 கோடி ரூபாயை கொடுத்து விட்டு இப்போ ஹிந்திக்காரங்களை என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? இந்த மாதிரிலாம் இவங்க பேசி தான் வட மாநிலத்தவருக்கும் நமக்கும் ஏதோ வாக்கிய வரப்பு சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. அங்கங்கேயும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு காரணமே இவரை மாதிரியான ஆட்கள் பேச்சுக்கள் தான். என்னன்னு கேளுங்களேன். வடக்கா உள்ளவன் இங்கே டேபிள் துடைக்க வரான். இங்கே ஃபாதர்லாம் வந்திருக்காங்க. வடக்கே உள்ளவன் வந்து இங்கே இப்போ டேபிள் துடைக்க வராங்க. எதுக்கு வரான்? அவன் ஹிந்தி பேசுறதுனால இங்கே ஹிந்தியை மட்டும் அவன் கொண்டு படித்த காரணத்தாலே அவன் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம இங்கே வந்து இங்கே கட்டட தொழிலாளியாக இங்கே டேபிள் துடைக்கின்றாங்க, பானிபூரி விற்கின்றாங்க, இங்கே வரான். அவங்க வந்து வடக்குல இருந்து வந்தாங்க, வந்து இங்கே என்ன பண்ணுறாங்களாம்? டேபிள் துடைக்கிறாங்களாம், பானிபூரி விற்கிறாங்களாம். நேர்மையான தொழில் தானே செய்கிறாங்க. திருட்டு ரயில் ஏறி வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கணும், சொத்து சேர்க்கணும், ஊழல் பண்ணணும், ஊரடிச்சு உலையில் போடணும்னு அவங்க வரலையே. தான் குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கலையே. தான் குடும்பம் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும், இந்த கட்சியை அபகரிக்கணும்னு அவங்க நினைக்கலையே. நேர்மைதானே பிழைக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்கள விமர்சிப்பதற்கு தகுதியானவர்களா? நேர்மையாக உழைக்கிறவன் எந்த வேலை செஞ்சால் என்னங்க? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா? ஏன் பானிபூரி விற்கிறது, டேபிள் துடைக்கிறதுலாம் என்ன தண்டனைக்குரிய குற்றமா என்ன? ஏங்க, தாலியை இருக்கிறது குற்றம், ஊழல் பண்ணுறது குற்றம், கிட்னி திருடுறது குற்றம், கஞ்சா விற்கிறது குற்றம், பெண்களை வச்சு தொழில் செய்யணும்னு நினைக்கிறது குற்றம். இதெல்லாம் தான் குற்றம். என்ன, மக்கள் வயிற்றில் அடிக்கிறது குற்றம், வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாமல் மக்களை ஏமாத்துறது குற்றம். இதெல்லாம் தான் குற்றம். டேபிள் துடைக்கிறது குற்றம் இல்லை, பானிபூரி விற்கிறது குற்றம் இல்லை. அதெல்லாம் நேர்மையான தொழில் தான். திருட்டு ரயில் ஏறி வந்து தமிழகத்தை ஆள நினைப்பது குற்றம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு ஒரு குடும்பம் வந்த வரைக்கும் அந்த பழமொழிக்கு சரியாக பொருத்தமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்தவங்களே என்ன பண்ணிட்டாங்க? மற்றவங்க யாரையும் வாழ வைக்காமல் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி வந்து ஒரு வெறுப்பு பேச்சை மக்கள் இடத்துல விதைக்கக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நாம மட்டும் என்ன செல்வ செழிப்பாக இருக்கோம்? போதைப் பொருட்களுக்கு அடிமையான மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? போதைப் பொருளால் எவ்வளவு குற்றங்கள் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி பேசாமல் இவர் வந்து வடக்குல இருந்து வந்தவங்களை பற்றி ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்கன்றதை இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நம்ம மட்டும் என்னங்க, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நாங்களாம் வீர சூரனாக இருந்தோம், இப்போ வீரனை போட்டு கவுந்து கிடக்குறோம். வெளிநாடுகளுக்கு போய் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கலெக்டர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், கார் துடைக்கிற வேலையை தானே பார்த்துட்டு இருக்கோம், பஞ்சர் ஓட்டுற வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அசிங்கம்னு சொல்ல வரல, எல்லாமே தொழில் தான். குப்பை பொறுக்கிறதுலேருந்து எல்லாமே தொழில் தான். ஆனால் இவங்க வந்து இது மாதிரி அசிங்கப்படுத்துறது தப்பா இல்லையா? இதை ரசித்து கேட்குறதும் தப்பு. இது எப்படி அப்படின்னா, ஒரு இந்த ஸ்பைடர் படத்தில் நமக்கு வந்து அந்த அந்த ஒரு மனநிலை வந்துடும். யாராவது அழுதா எனக்கு அதை கேட்டு ரசிக்க தோணுமாங்களே, அந்த மாதிரி அடுத்தவங்களை இழிவாக பேசுகிறத கேட்டு நம்ம சிரிக்க ரசிக்க தொடங்கிட்டோம்னா அதையே இவங்க ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப தப்பு. இன்னொன்று, தமிழை நாங்கள் தான் காப்பாற்றுறோம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்கிறவங்கள ஒரு 10 திருக்குறள் தப்பு இல்லாமல் சொல்லுங்கள், அவங்களுக்கு நம்ம ஓட்டை போட்டுருவாங்க. தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அவங்களுக்கு நம்ம ஓட்டை போட்டுருவாங்க. ஒரு திருக்குறளையாவது தப்பு இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் சொல்லிடட்டும், நம்ம ஓட்டு போட்டுடலாம். இவ்வளோ ஏதோ குற்றங்கள் பண்ணிட்டு போட்டோம், நம்மளை ஏமாற்றிருக்கட்டும், ஒரு திருக்குறள் தப்பு இல்லாமல் சொல்ல முடியுமா? இப்படிலாம் எதோ பண்ணிக்கிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்கன்னு. நீங்கள் எதை திணிக்க பார்த்தீங்க? 200 ரூபாயை கொடுத்து உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு ஒரு எண்ணத்தை திணிக்க